தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உடலும் உள்ளமும் உறுதி பெற ஆசனமே நம் ஆரோக்கியம். ஓம் சிவதத்வாய வித்மகே யோகா அத்ராய தீமகி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயாத். சாய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நம்ம பதஞ்சலி மகரிஷியினுடைய அஷ்டாங்க யோகம், அது ஒவ்வொரு படிகளும் நமது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகின்றது, இந்த உடலுக்கு மனதுக்கு தன்னை அறிவதற்கு எப்படி பயன்படுகின்றது, குறிப்பாக எந்த ஒரு வைரஸ் கிருமிகள் தாக்காமல் வாழ்வதற்கு அக்காலத்திலேயே அவர் அளித்த எளிமையான அருமையான ஒரு கலை அஷ்டாங்க யோகம். இயமம் பார்த்துருக்கோம், நியமம் பார்த்துருக்கோம், ஆசனம் பார்த்துருக்கோம், பிராணாயாமம் பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கு பிரத்யாகாரம் தாரணை. இந்த பிரத்யாகாரம் அப்படிங்கிறது மனதை புறப்பொருள்களில் வெளியே செல்லாமல் உள்முகமாக திருப்பக்கூடிய ஒரு பயிற்சி. பொதுவாக மனம் வெளியே போய்கிட்டே இருக்கும். மனிதனுடைய இயல்பு அப்படி பிறந்ததுலேருந்தே அப்படியே வாழ்ந்துட்டோம். நம்ம ஆத்ம பதிவுகளும் அப்படி தான் இருக்குது. அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே வெளியே இருக்குது. நாம் எதை உள்ளே ரிசீவ் பண்ணுறோம்? பொதுவாகவே நெகட்டிவ் தாட்ஸே ரிசீவ் பண்ணுவோம். தேவையில்லாத ஒரு சொல்லை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே வருவோம். அந்த சொல் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அது ஒரு பய உணர்வை ஏற்படுத்துகின்றது. அப்போ அதை பிரத்யாகாரம்னு சொல்வது மனதை உள்முகமாக திருப்புதல். வெளியே செல்கின்ற மனதை, மனோசக்தியை உள்முகமாக திருப்புதல். நமது உடம்புக்குள்ள 5வது உடலில் என்ன இருக்குதுங்கிறத பார்ப்பதற்கு சற்று இறங்கி உள்ளே போய் இன்னர் டிராவல்ஸ் உள்முகமாக அப்படியே போகிறோம். போகும்பொழுது தான் உள்ள இவ்வளவு அற்புதமான ஆற்றலும் பாசிட்டிவ் எனர்ஜி தான் நான். எனக்கு எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் கிடையாது. அதை அப்பொழுது தான் உணர முடியும். அப்போ மனதை உள்முகமாக திருப்புவதற்கு பல வகையான பயிற்சிகள் இருக்கின்றன. அது சார்ந்த யோக பயிற்சியை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதான் நம்ம ஹாகினி முத்திரைன்னு ஒன்று பண்ண போகிறோம். அந்த முத்திரை செய்யும் பொழுது புறப்பொருள்களிலிருந்து உள்முகமாக மனதை திருப்ப முடியும். அடுத்தபடி என்ன கொடுத்துருக்காரு? தாரணை. மனதை ஒரு பொருளில் குவிய செய்தல். நீங்கள் ஒரு படத்தை பார்த்து அந்த படத்திலேயே உங்கள் மனதை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய மனோசக்தி நன்றாக வளரக்கூடிய நிலை கிடைக்கும். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்வார்? யார் ஒருவர் சிறந்த மாமனிதன் அப்படின்னா, மனோசக்தியை உணர்ந்தவன், தனது புலன்களை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்து பக்குவப்படுத்தி தனக்குள் இருக்கக்கூடிய மனோசக்தி ஆத்மசக்தியை உலக சேமத்திற்காக பயன்படுத்தக்கூடியவன் தான் உயர்ந்த மகான். அப்போ நம்ம ஒவ்வொருவருமே பாசிட்டிவ் எண்ணத்தோடையே இருக்கணும். அப்போ நம்ம தாரணைன்னு சொல்லக்கூடிய மனதை குவிய செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகள் நம்ம கரெக்டாக மேற்கொண்டுறோம். உங்களுக்கு பிடித்த ஒரு உருவத்தை எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு இறைவனை எடுத்துக்கோங்க. உங்கள் மனம் எதை ஏற்றுக்கொள்கின்றதோ அதில் தினமுமே நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த உருவத்தை நெற்றி புருவமயத்தில் அப்படியே ஒரு 5 நிமிடம் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருங்க. அது மனம் ஒருநிலைப்படக்கூடிய நிலையை கொடுக்கும். மனம் ஒருமுகப்படுகின்றது. அப்போ மனம் ஒருமுகப்படும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் பிராண ஆற்றல், 5வது உடலில் இருக்கக்கூடிய அற்புதமான இறை பிராண ஆற்றல் ஒவ்வொரு செல்களுக்கும் பரிணமிக்கின்றது. அப்போ ஒவ்வொரு செல்களும் புத்துணர்வு பெற்று வளரும். யோசித்து பாருங்கள், பெரிய ஞானி, பெரிய மகான், அவர் உடல் சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்குன்னா நாம் அவர் பக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். நம்ம அடிக்கடி சொல்லலாம், இந்த மனிதருடைய பக்கத்தில் இருந்து ஒரு 5 நிமிடம் பேசிட்டு வரும்பொழுது எனக்கு ஒரு உற்சாகம் பிறக்கின்றது. என்ன காரணம்? அவர் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிறார். அவர் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, அதை நோக்கி அவர் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்வார்? எதை பற்றியும் கவலைப்படாதங்க, கிருமிகள் ஒன்றுமே கிடையாது. ஏன் நீங்கள் அந்த மைண்டில் கிருமிகள்னு சொல்கிறீங்க, ஏன் வைரஸ்ன்னு சொல்கிறீங்க? அந்த எண்ணத்தையும் எடுத்துருங்க. நமக்கு இயற்கை அளித்த அற்புதமான ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. நம்மை சுற்றி பிரபஞ்சத்தில் அற்புதமான காற்றில் அருமையான நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, நல்ல சக்திகள் இருக்கின்றன. அதை உள்வாங்கிக் கொள்வோம், நிச்சயமாக நலமாக வாழலாம். அப்படிப்பட்ட எண்ணம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அது ஒருவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் வளரணும். அதான் பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகம். ஸோ இது வளர்வதற்கு நாம் இன்றைக்கு அதற்குரிய பயிற்சிகளை தான் பண்ண போகிறோம். மனம் ஒருநிலைப்படக்கூடிய எளிமையான பயிற்சி ஹாகினி முத்திரை. ஸோ இந்த முத்திரையும் ஒரு ஆசனத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா பிரத்யாகாரத்தில் படிப்படியாக முன்னேறிடலாம், தாரணையிலும் முன்னேறிடலாம். இப்போ இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நம்ம பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்தில் பிரத்யாகாரம், தாரணை அது நமக்கு நன்றாக கைகூடுச்சுன்னா நமக்கு முதல்ல நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், மனோசக்தி கிடைக்கும், எந்த ஒரு கிருமிகள் வைரஸும் நம்மை தாக்காத ஒரு நிலை உடல் ரீதியாக கிடைக்கின்றது. மனோ ரீதியாக ஆன்ம ரீதியாகவும் நிறைய பலன்களை அடைய போகின்றோம். அதற்காக ஒரு முத்திரை பண்ண போகிறோம், ஹாகினி முத்திரை.
இது மனதை உள்புறமாக திருப்பக்கூடிய ஒரு பயிற்சிக்கு உதவுகின்றது. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். சாதாரண மூச்சில் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு 10 வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும். முத்திரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ எப்படி அந்த முத்திரை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. இது ஹாகினி முத்திரை. மனதை உள்முகமாக திருப்பக்கூடிய பிரத்யாகார பயிற்சிக்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது. அது மட்டுமல்ல, இரத்த அழுத்தத்தை நீக்குகின்றது. இதயம் நன்றாக இயங்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும். தன்னம்பிக்கை கிடைக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆயிரும். உடம்பில் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கின்றது. இந்த முத்திரையை காலை மாலை 2 வேளையுமே 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அஷ்டாங்க யோகத்தில் பிரத்யாகாரத்தில் வெற்றி அடைவதற்கும் தாரணை அப்படின்னு சொல்லக்கூடியதில் மன ஒருநிலைப்பாடு கிடைப்பதற்கும் இந்த முத்திரை நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. பொறுமையாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 படிகள் பிரத்யாகாரம் தாரணை அதில் வெற்றி அடைவதற்கு செயல்முறை பயிற்சியாக பத்மாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். மெதுவாக 2 காலை நீட்டிக்கோங்க பொறுமையாக. இப்போ ஒவ்வொரு காலாக பொறுமையாக மடிச்சுக்கோங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பத்மாசனம். அடுத்த காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க. 2 கைகளும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை நெற்றி புருவ மையத்திலே கூர்ந்து தியானிக்கவும். இது பத்மாசன நிலை. இந்த ஆசனமும் நம்ம உடம்புல 3 வகையான ஓட்டங்கள், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், மூச்சோட்டம் 3மே சமமாக இயங்க செய்யும். அப்போ உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். ராஜ உறுப்புகள் நன்றாக இயங்கும். எந்த ஒரு கிருமிகளும் எந்த ஒரு வைரஸும் நம்ம தாக்காது. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நம்ம உடலை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கின்றது. இது உடல் ரீதியாக, மனோரீதியாக, ஆத்ம ரீதியாக நமக்குள் இருக்கக்கூடிய நான் யார் தன்னை உணரக்கூடிய ஆற்றல் இந்த பிரத்யாகாரம் தாரணையிலே வெற்றி பெறுவதற்கு இந்த பத்மாசனம் துணை புரிகின்றது. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும், குறிப்பாக மாணவ செல்வங்கள் அனைவருமே பள்ளி பருவத்திலே இதை பயிலுங்கள். நிச்சயமாக பிரத்யாகாரம் தாரணையில் முழுமையான ஒரு வெற்றி அடைய முடியும். நேயர்களே, இப்போ எளிமையான பிரத்யாகாரம் தாரணை கை கூடக்கூடிய முத்திரைகளை பார்த்தோம். ஒரு நல்ல ஆசனத்தை பார்த்தோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியெல்லாம் ரொம்ப கடினமான பயிற்சி இல்லை. இந்த கால் எடுத்து கழுத்து மேலே போடணும், இந்த கால் எடுத்து கழுத்து மேலே போடணும் அப்படின்னா யாரும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. நாம் யோகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப உடல் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும், நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போயிடணும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை மனிதன் உணரணும். தனக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தியை உணரணும். அதற்குரிய சின்ன சின்ன பயிற்சி தான். இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். பலனே எதிர்பார்க்காதாங்க. நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இயற்கை நிச்சயமாக நல்லது பண்ணும். ஸோ நம்ம நம்பிக்கையோடு பயிற்சி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். பலனை பற்றிய சிந்தனையே வேண்டாம். உங்களை அறியாமலேயே உங்களது எண்ணம், உங்களது சொல், உங்களது செயல், யார் ஒருவர் அஷ்டாங்க யோகத்தை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தனக்குள் இருக்கக்கூடிய குறைகளை உணர முடியும். இன்றைக்கு யாருமே தனிமையில் உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லை. எப்பொழுதுமே கையில் ஒரு ஃபோனோடே அலைகிறோம். அந்த ஃபோன் தான் வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்மள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணரணும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வெளியே போகணும் அப்படின்னா நாம் தனிமையில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடங்கள் இந்த தாரணை பிரத்யாகாரம் தாரணைக்கு உள் செல்வதற்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுக்கணும். அப்போ தான் அன்பு மலரும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள்ட்ட இல்லத்திலிருந்தே இந்த அஷ்டாங்க யோகம் வேறு வாழ்க்கை வேறு நினைக்க வேண்டாம். வாழ்க்கையோடு ஒன்றிணைந்தது தான் இந்த அஷ்டாங்க யோகமே. ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் கணவன், மனைவி, மக்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லோருமே ஒருவருக்கொருவர் அரவணைத்து அன்போடு வாழக்கூடிய ஒரு நிலை வேணும் அப்படின்னா அஷ்டாங்க யோகத்தை பயின்றால்தான் அந்த அன்பு வளரும். அப்போ நாம் அந்த பயிலக்கூடிய இந்த அஷ்டாங்க யோகம் நமது உடலுக்கும் மனதுக்கும் உள்ளத்திற்கும் வலிமையை கொடுக்கின்றது. இந்த சமுதாயத்துக்கும் நல்லது செய்கின்றது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். இதனுடைய அடுத்த கட்ட பயிற்சியை வரக்கூடிய பகுதியிலே தெளிவாக காண்போம். நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.